இந்த ஆடி மாதத்தில் சப்த மாதா, சப்த கன்னி இவங்களுக்கு பூஜை பண்ணுறது. நம் வீட்டில் குழந்தைகள் இறந்திருந்தால் அவர்களுக்கு வயதுக்கு வராத குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகள் இறந்திருந்தால் அவர்களை சப்த கன்னிகளில் ஒருவராக பாவித்து, அன்னையாக பாவித்து, அந்த குடும்பத்தினுடைய குலதெய்வமாக பாவித்து வணங்கி வருகிறோம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தெய்வ வழிபாடு. என்னடா இது, நம்ம வீட்டில் பிறந்தவங்கள நம்ம தெய்வமாக வழிபடணுமா அப்படின்னா, வயதுக்கு வராத பெண்கள் இறந்து விட்டால் அவர்கள் தெய்வமாகி விடுவார்கள் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு சில நல்வழிகளில் இதுவும் ஒன்று. இதில் சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்கிற பொழுது, இந்த கன்னிமார் வழிபாடு அப்படிங்கிறது எல்லா கிராமங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய கன்னிமார் வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு. இந்த கன்னிமார் வழிபாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக முதலில் இருக்கக்கூடியவள் பிராமணி. இவள் சரஸ்வதியினுடைய அம்சமாக திகழக்கூடியவள், நான்முகனுடைய அம்சமாக திகழக்கூடியவள். இந்த அம்பாளுடைய கரங்களில் அக்ஷரமாலா வைத்திருப்பாள். ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த பிராமணியினுடைய காயத்ரியை தவறாமல் கூறி வந்தார்களே ஆனால் அவர்கள் கண்டிப்பாக பச்சை எங்களை கையெழுத்து போடுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அனுகிரகம் செய்யக்கூடியவள் இந்த பிராமணி. வெற்றிகளை நிறைய தரக்கூடியவள், அம்பாளுடைய முகத்திலிருந்து தோன்றியவள். அப்படி இந்த சப்த மாதாக்கள், ஒவ்வொரு மாதாக்களும் இந்த சப்த கன்னியில் ஒவ்வொரு கன்னியும், சப்த மாதா சப்த கன்னி ரெண்டும் ஒரே இதுதான். இவங்கள ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பலன்களை தரக்கூடியவர்கள். அதனால தான் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில், ஆதி காலத்தில் அவங்க எல்லாரையும் ஒரே சீராக ஒரே கல்லில் வச்சு அதை அந்த சப்த மாதா பூஜை, சப்த கன்னிகள் பூஜை அப்படின்னு தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு வந்திருந்தார். அதில் இந்த பிராமணி அப்படிங்கக்கூடியவள் நிறைய கல்வி செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாள்.